மகிழ்ச்சிகரமான நம்முடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 106வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியினை எம்ஜிஆர் பக்தர்கள், பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் சேவை அமைப்புகள் அனைத்தும் இணைந்து திருப்பூரில் ஒரு குடும்ப விழாவாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியினுடைய தொடக்க நிகழ்வாக கோவை சுருதிலாயா குழுவினரின் இசை நிகழ்ச்சியும் அதற்கு பின்பு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியும் இணைத்து தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற தொடக்க காலம் முதல் இன்று வரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருநாமத்தை உச்சரித்து திருப்பூரிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சிலைக்கு தினமும் மாலை அணிவித்து தன்னுடைய விசுவாசத்தை நிலைநிறுத்தி வருகின்ற நம்முடைய சிட்டி திரு பழனிசாமி திருப்பூர் மாவட்ட எம்ஜிஆர் என்ற செயலாளர் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களின் பாசமிகு சகோதரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் பாண்டிச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நம்முடைய புதுவை எம்ஜிஆர் பேரவையினுடைய நிறுவனரும் உலக எம்ஜிஆர் பேரவையினுடைய பிரான்சினுடைய பேரவையினுடைய நிறுவனருமான உலக எம்ஜிஆர் பேரவையின் ஒருங்கிணைப்பாளருமான அருமை சகோதரர் முருக பத்மநாபன் அவர்களே, அன்பிற்குரிய இந்த நல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற தொடக்க காலம் முதல் புரட்சி தலைவரின் கண்மூடித்தனமான பக்தர்கள் என்று சொன்னால் அதிலே ஒருவர் நம்முடைய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள். நான் அவரை 73, 74 இருந்து அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். வாங்க 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 தலைவர். நம்முடைய புரட்சி தலைவருக்காகவே பல இன்னல்களை அனுபவித்து புரட்சி தலைவரால் காப்பாற்றப்பட்டவர் நம்முடைய ஜெயராமன் அவர்கள். நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் திருப்பூர் வடக்கு ஆற்றல் மிகு செயல் வீரர் விஜயகுமார் அவர்களே, சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஆற்றல் மிகு செயல் வீரர் கந்தசாமி அவர்களே, நம்முடைய எனக்கு நீண்ட காலம் நண்பர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எங்களது அன்பிற்கும் மிகுந்த பாசத்திற்கும் உரிய
இல்ல இல்ல நான் அவர் சரி அவர் லோக்கல சொல்லிட்டு அப்புறம் சொல்லலாம் இருந்தேன். சரி, எங்களுடைய பழனிசாமி அவர்களே அவர் முன்னாள் சட்டப்பேரவை எழுந்து கும்பிட்டார் இல்லையா, அவருடைய தலைவருடைய பக்தர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என்னுடைய பாசமிகு சகோதரர் நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எம்ஜிஆர் இளைஞரினுடைய செயலாளர் குணசேகரன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற எம்ஜிஆர் பக்தர்களின் பேரவையினுடைய திருப்பூர் மாவட்ட பேரவையினுடைய நிர்வாகி செல்வராஜ் அவர்களே, வருகை தர இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பல்லடம் சட்டப்பேரவை உறுப்பினர் எங்கள் பாசமிகு சகோதரர் MSM ஆனந்தன் அவர்களே, நம்முடைய குணசேகரன் வழக்கறிஞர் அவர்களே, தங்கமுத்து மற்றும் அண்ணாதுரை, சேமலையப்பன், கோபாலகிருஷ்ணன், AVM மீனாட்சி சுந்தரம், மோகன்தாஸ், கணபதிதாஸ், தண்டபாணி, தம்பி மனோகரன், செல்வம் போன்ற முன்னோடிகளே, சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கு பெற்றிருக்கின்ற முருகநாதன், பாலு XMC, முருகசாமி, சாயல் நடராசன், கேசவன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர், முருகசாமி, கண்ணப்பன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர், அன்பகம் திருப்பதி மாமன்ற உறுப்பினர், CRP சின்னசாமி மாமன்ற உறுப்பினர், ஆனந்தன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர், உஷா ரவிக்குமார், தேவராஜ், தனபாலன், தாமோதரன், VKP மணி போன்ற நம்முடைய தலைவரின் பக்தர்களே, நன்றி உரை நல்க இருக்கின்ற கௌரி கனகு என்கின்ற கனகராஜ் அவர்களே, இவ்விழாவிற்கு வருகை தந்து புதுப்பட்டி முன்னாள் பூலுவப்பட்டி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் பாலு அவர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் எம்ஜிஆர் பக்தர்கள் நடராசன், மோகன், ரோஹிணி குமார், சக்தி மணிகண்டன், பால் வின்சன், சையத் அலி, ராமகிருஷ்ணன், பிரபாகரன், சுரேஷ்குமார், வெள்ளியங்கிரி, பாலசுப்ரமணியம், ராஜா மைதீன், வசந்தகுமார், ஐயப்பன், மூர்த்தி, அருணாச்சலம், குமார், சண்முகம், கார்த்திகேயன், முருகேசன் மற்றும் புரட்சி தலைவரின் தொடக்க காலம் முதல் இருக்கின்ற பக்தர் நம்முடைய ரவிச்சந்திரன், திருப்பூர் ரவிச்சந்திரன், படையவர் வரதராஜன் போன்ற தலைவர் காலத்து பக்தர்களே, இங்கே நான் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொன்னால் அதற்கே அரை மணி நேரம் ஆகிவிடும். அகிலன் இடத்தில் ஏற்கனவே சொன்னார், நீங்கள் பெயர்களை சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் நீண்ட நேரம் பேச வேண்டும் என்று அகிலன் இடத்திலே சொல்லி இருக்கிறார். ஆகவே நம்முடைய இந்த மேடையை பார்க்கின்ற பொழுதே ஒரு புத்துணர்ச்சி, தலைவரின் தளபதிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லாம் இங்க எல்லாரும் குலதெய்வ வழிபாடு பண்றதுண்டா? அதிமுகவின் குலதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒவ்வொருவரும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாடு நன்றாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய நாளிலிருந்து எடப்பாடியார் வரை
ஆட்சி கட்டளையிலே அமர்ந்தது என்றால், இன்றைக்கு வலுவான எதிர்கட்சியாக இருக்கிறது என்றால், என் தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குலதெய்வத்தை நினைவில் வைத்து வந்திருக்கின்ற காலை தொட்டு வணங்குகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதன் அவர் மனிதரா என்றால் இல்லை. மனிதனுக்கு இது வாய்க்காது, இந்த வாய்ப்பு இப்படி வாய்க்காது. மனிதனால் முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு அரசியல் இயக்கத்தை வளர்த்து அண்ணாவை முதலமைச்சராக்கி, அதற்கு பிறகு ஒருவரை முதலமைச்சராக்கி, அதற்கு பிறகு தானும் முதலமைச்சராகி, அதற்கு பிறகு படிப்படியாக எடப்பாடியார் வரை முதலமைச்சராக்கிய பெருமை இந்த உலகத்திலே என் தலைவர் எம்ஜிஆர். அதனால் தான் சொல்லுகிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு அவதாரம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு அதிசயம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு அற்புதம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொள்ளாச்சி ஜெயராமனால் மறக்க முடியுமா? எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அற்புதமான மாமனிதர் பழனிசாமியால் மறக்க முடியுமா? இப்படி ஒவ்வொருவராக இங்கே இருக்கின்ற யாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எப்படி மறக்க முடியாதோ, அப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களின் இதயங்களில் என் தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது எப்படி? அதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திமுகவிலிருந்து புரட்சி தலைவர் நீக்கப்படுகிறார். உலக வரலாற்றில் ஒரு அரசியல் தலைவரை கட்சியை விட்டு நீக்கியதற்கு இந்த இந்தியா பூராவும் எந்த மாநிலத்திலேயும் அப்படி ஒரு வெகுஜன கிளர்ச்சி எழுச்சி சுதந்திர போராட்டத்தில் கூட நடைபெறவில்லை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வரலாறு என்றால், என் தலைவன் என்ன சாதாரண? ஆகவேதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் அதிமுகவின் குலதெய்வம். இதை நீங்கள் ஒவ்வொருவரும் நினைவிலே, சிந்தனையிலே பதிய வைக்க வேண்டும். குலதெய்வம் கோடார் கொண்டா குடும்பத்துக்கு ஆகாரம் சொல்லுவாங்களா இல்லையா? குலதெய்வத்துக்கு கோபம் வரவே கூடாது. என் தலைவன் எம்ஜிஆர் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படி அவரை பற்றி ஒருவர் பாடியிருக்கிறார். ஒரு பாடல், அந்த பாடல் சொல்றேன். வென்றாரும் வெல்வாரும் இல்லாத வகையில், என்னது? வென்றாரும் வெல்வாரும் இல்லாத வகையில் ஒளி வீசும் தலைவா, குன்றனைய புகழ் கொண்ட குணர்குன்றே, முடியரசர் இல்லாத செல்வாக்கெல்லாம் முழுமையுடன் பெற்று திகழும், முடியரசர் இல்லாத செல்வாக்கெல்லாம் முழுமையாக பெற்று விளங்கும் முழுமதியே, தென்னாடும் தென்னவரும் உள்ளவரை மன்னா உன் திருநாமம் புலங்க வேண்டும், உன்னாலே உயர்வடைந்த என் போன்றோர் உள்ளம் அதை கண்டு மகிழ வேண்டும், உன்னாலே உயர்வடைந்த என் போன்றோர் உள்ளம் அதை கண்டு மகிழ வேண்டும். சொன்னதியா? என்ன சொல்றாரு? உன்னாலே உயர்வடைந்த என் போன்றோர்
உள்ளங்கள் அதை கண்டு வென்றாரும் வெல்வாரும் இல்லாத வகையில் ஒளி வீசும் தலைவா யாரு? அப்பவே இவருக்கு தலைவர் யாரு? நான் சொல்லலங்க, நான் சொல்லல, ஜெயராமன் நான் சொன்னாரு, அவர் சொல்லியிருக்காரு. இப்படி பெருமைக்கும் சிறப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய என் தலைவன் எம்ஜிஆரை அடையாளம் கண்டது யார் தெரியுமா? இவர் மக்கள் திலகம், இவர் புரட்சி நடிகர், பொன்மனச் செம்மல், கொடைவள்ளல், வாரி வாரி வழங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளல், கடையேறு வள்ளல்களின் முதன்மையான வள்ளல் என்று அடையாளம் கண்டது யார்? இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழ்ந்து முடிந்த படிக்காத பாமர மக்களின் ஞானம் தான் அவரை கண்டுபிடித்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச் செம்மல் என்று பேசப்பட்டார் என்றால், மசூர் சக்கரவர்த்தி என்று சொல்லப்பட்டார் என்றால், பட்டிலொட்டி எங்கும் அவருடைய திரைப்படத்தை கும்பல் கும்பலாக பொதுமக்கள் போய் பார்த்தார்கள், வண்டி கட்டி கொண்டு போய் பார்த்தார்கள். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெரும் புகழை அடையாளம் கண்டு அவருக்காகவே தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள் தான் இந்த மண்ணில் உள்ள பாமர மக்கள். அந்த பாமர மக்களின் கண்டுபிடிப்புக்கு பிறகுதான் திமுக வளர்ந்தது. 1953ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அப்பொழுது அவருடைய படம் ஒன்று, இதுவரையில் அந்த ரெக்கார்டை யாருமே முடிக்கல, 352 நாட்கள். வெரி குட், சூப்பர். டிக்ஷனரி தான் சொன்னீங்க. இன்னொன்னு யாரோ சொன்னாங்க, யாரு? ஹயாத் சொன்னீங்களா? உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்கலாமா? அப்படி என் தங்கையிலே இணைந்ததற்கு பிறகு 49 கதாநாயகனாக 47 யார் கதை வசனம்? சரி, அதான் நீங்க தப்பா சொல்ல மாட்டீங்க. மிகச்சிறந்த ஆளுமை மிக்க ஒரு இயக்குனர். அதுக்கு பிறகு படிப்படியாக அவர் கருணாநிதி கதை வசனம் எழுதுறது எந்த படம் தெரியுமா? அதோடு நிறுத்துங்க, நன்றிகுமார். இப்படி படிப்படியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படங்களிலே வளர்ந்த பொழுது, மிக ஆளுமையாக வளர்ந்த பொழுது, 54 ஒரு திரைப்படம், தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், கல்வி எப்ப பண்ணார் என் தலைவன்? 1954.
சூப்பர் சூப்பர். என் தலைவன் 1954 மலைக்கெல்லம் திரைப்படத்தில் பாடிய இந்த பாடல் வரிகள் மக்களை நம்ப வைத்தது. நடந்ததா இல்லையா? ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம் கட்டினாரா இல்லையா? தெருவெங்கு பள்ளிகள் பெருந்தலைவர் காமராஜர் நடத்தினாரா இல்லையா? எண்ணி பாருங்கள். அவரை ஒரு அவதாரம் என்பதற்கு நான் சொல்லுவதற்கு இதுதான் காரணம். அவர் சொன்னதை செய்தார் அல்லது சொன்னது நடந்தது. அதுதான் புரட்சி தலைவர். இந்த பாமர மக்கள் அவரை நம்பினார்கள். தெருவெங்கும் பள்ளிகள் கட்டும், கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம் சொன்னார். மாவட்டம் முழுக்க சுயநிதி பொறியியல் கல்லூரிகளை திறந்து இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள் என்றால் அதற்கு என் தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம். பட்டி என்றும் கிராமப்புறங்கள் என்றும் மாடி வீடுகள் கோபுரங்கள். எவ்வளவு சம்பளம்? 3 லட்சம். எவ்வளவு? 3 லட்சமா? 5 வருஷம் சம்பாதிச்சாலும் என்னால முடியாது என்று ஆச்சரியப்படுகின்ற பெற்றோர்களுக்கு மத்தியில் என் தலைவன் போட்ட விதை இன்றைக்கு விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை எண்ணி பாருங்கள். எந்த பாட்டு எழுதினாலும் அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த பாட்டு எந்த பாட்டா இருந்தாலும் அந்த பாட்டு அவருக்கு தான் பொருந்தும். இந்த பாட்டு யாரு பாருங்களேன். என் தலைவனுக்கு இந்த பாடல்கள் பொருந்துவதை போல இந்த தமிழ்நாட்டில் ஒரு நபருக்கும் எந்த வழியாவது பொருந்துகிறதா? என் தலைவனுக்கு பொருந்தியதை போல் எந்த வரிகளாக இருந்தாலும் அந்த வரிகள் என் தலைவனுக்கு மட்டுமே பொருந்தும். என்ன 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 வரி? திரைப்படத்துக்கு பேர் என்ன? பள்ளி பாடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பள்ளிக்கூடத்து பாடத்திட்டம், கல்லூரி பாடத்திட்டம் கேட்டிருக்கீங்களா? ஆய்வு பாடத்திட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மண்ணில் பாமரனுக்காகவும் படித்தவனுக்காகவும் திரைப்படத்தை திரை பாடலாக கொண்டு வந்தவன் என் தலைவன். திரை பாடம், படம் என்ன? திரை பாடம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல் ஞான சக்தி படைத்தவர்கள் என்றால் வள்ளுவனை சொல்லலாம், அவ்வையை சொல்லலாம். சமகாலத்தில் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதர்கள் எவரையும் சொல்ல முடியாது. அவர் ஒரு ஞானி. ஞானி 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 54ஆம் ஆண்டு, இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள்? 70 ஆண்டுகள்.
70 ஆண்டுகளுக்கு முன்பு என் தலைவன் சிந்தித்தான் என்றால் அவனை விட உயர்ந்தவர் யார்? 70 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்திக்கிறார். ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம், அதில் அது சொல்லுங்க, ஆனக்கலைகளை அது தெரிஞ்சுக்கங்க. ஆயக்கலைன்னு சொல்லுவாங்க அல்ல, ஆனக்கலைகளை, அதாவது ஆன அப்படின்னா முயன்ற இயன்ற கலைகளை. தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம். இப்படி தீர்க்க தரிசனத்தோடு இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நேசித்தவர் எம்ஜிஆர். அதனால்தான் அவர் தேர்தலிலே வெற்றி பெற்றார், ஆட்சிக்கு வந்தார். மக்களிடத்தில் சொன்னவற்றை எல்லாம், திரைப்படத்தில் பாடியவற்றை எல்லாம், திரைப்படத்தில் சொன்ன வசனத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றி காண்பித்தார். உங்களுக்கெல்லாம் ஒரு பழைய வரலாறு. நாடோடி மன்னன் திரைப்படம் வந்ததற்கு பிறகுதான் பட்டி தொட்டி எங்கும் இருவர்ண கொடி பட்டொலி வீசி பறந்தது. அதற்கு காரணம் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் அவர் காட்டிய அந்த எம்பலம், கருப்பு சிவப்பு என்ற எம்பலம், அதுதான் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அடையாளம். அந்த படம் வெள்ளி விழா ஓடிய நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாராட்டினார்கள். ஒரு மரத்தில் ஒரு கனி பழுத்து தொங்கியது, அது யார் மடியில் விழுமோ என்று நான் எதிர்பார்த்திருந்தேன். நல்ல வேலையாக அது என் மடியில் விழுந்தது. விழுந்த கனியை எடுத்து என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன். அதுதான் எம்ஜிஆர் இதய கனி என்றார். இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது அந்த வரலாறு, நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வரலாறு மாற்றி மாற்றி எழுதப்படுகிறது. 57ஆம் ஆண்டு பொது தேர்தலில் 15 இடங்களை மட்டுமே திமுக வெற்றி பெறுவதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவரே தேர்தல் சிறப்பு நிதி கூட்டம், தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் நடத்தி அன்றைக்கு 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். தலைநகர் சென்னையில் வெற்றி பெற முடியவில்லை. முதலாக மேயர் தேர்தல், நாடோடி மன்னன் வெற்றிக்கு பிறகு 59ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநகராட்சி மன்ற தேர்தலில் திமுக மேயரை கைப்பற்றி ஆப்போ அரசு மேயராக வந்தார். அந்த வெற்றிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காரணம் என்பதை பேரறிஞர் அண்ணா தெளிவாக ஒப்புக்கொண்டார். அதற்கு பிறகு 62 எவ்வளவு எம்எல்ஏ தெரியுமா? டிக்ஷனரி சொன்னா சரியா? 67 ராஜா சொன்னா கரெக்ட். பெருந்தலைவர் காமராஜர் ஒரு வலிமையான கூட்டணியை எதிர்த்து 7 கட்சி கூட்டணிகளை பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமைத்து அந்த தேர்தலை சந்திக்கின்ற நேரத்தில் புரட்சி தலைவர் சுடப்பட்டார். அந்த சுடப்பட்ட கட்டுடன் போடப்பட்ட அந்த சுவரொட்டி தான் 67ஆம் ஆண்டு தேர்தலில் கதாநாயகனாக இருந்தது. எங்கேயும் பிரச்சாரம் நடைபெறவில்லை, எங்கேயும் நடைபெறவில்லை. எவ்வளவு தெரியுமா வாக்கு வித்தியாசம்? சதவீதம் சும்மா 2% தான். புரட்சி தலைவர் சுடப்படவில்லை என்றால் அந்த தேர்தலில் அண்ணா அவர்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது. புரட்சி தலைவர் சுடப்பட்ட காரணத்தினால் இந்த தமிழக மக்கள் அவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பு, பாசம், பதிவின் காரணமாக ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றுத் தந்தார்கள்.